வெல்கம் எவரிவன். ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா தனி வட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட முக்கியமான கொஷின். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லாத கொஷினே கிடையாது. ஓகேவா? ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்காத கொஷினே இல்லை. ஓகேவா? ஸோ தனி வட்டி கூட்டு வட்டி நம்ம சொல்லுவோம் தமிழில். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கொஷின் கொடுத்தா எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக என்ன மாதிரிலாம் இருக்குது, எப்படிலாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்காக ஒரு 7 to 8 கொஷின்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகேவா? அது போக உங்களுக்கு பேசிக்காக இன்ட்ரோ நான் கொடுத்துருவேன். ரொம்ப உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தனி வீட்டில் கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து தனி வீட்டில் இன்னும் இருக்குது ரேஷியோ வச்சு கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி பேசிக்காக ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனி வட்டினா என்ன? இன்ட்ரெஸ்ட். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபா நான் வாங்கியிருக்கோம்னா அந்த 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம அந்த காசை நம்ம ரிட்டர்ன் கொடுக்கறதாண்டி அவங்க ஒரு வட்டி போடுவாங்க. ஓகேவா? நம்ம அந்த வட்டியை தான் நான் சொல்லுவோம் தனி வட்டின்னு சொல்லுவோம். கூட்டு வட்டினா வட்டிக்கு மேலே வட்டி போடுறத கூட்டு வட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து தனி வட்டி ஃபஸ்ட்டு இதோட ஃபார்முலாஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தனி வட்டி ஃபஸ்ட்டு எஸ்ஐ என்ன சொல்லுவோம்? PRT டிவைடட் பை 100. ஓகேவா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா தனி வட்டியோட ஃபார்முலா. ஸோ பிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்? பிரின்சிபிள் நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில். பிரின்சிபிள் தமிழில் வந்து அசல். இப்போ நம்ம 1 லட்ச ரூபா வாங்கியிருக்கோம், அது நம்மளோட அசல் தானே, அதான் அசல். ஓகேவா? இப்போ ஆறுனா என்ன? ஆறுனா வட்டி வீதம். இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 1 lakh வாங்குறேன், 1 லட்ச ரூபா வாங்குறேன்னா, ஓகேவா, 1 லட்ச ரூபா வாங்குறேன்னா இதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போடுறீங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வந்து அர்த்தம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டி எவ்வளோ காலம், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி வரும், ஒரு வருஷத்துக்கு அதை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இந்த மாதிரி. இது என்ன சொல்லுவோம்னா டைமுன்னு சொல்லுவோம். தமிழில் வந்து கால அளவு. ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு கொஷின் பார்ப்போம். இப்போ நான் 5000 ரூபாய் வாங்கியிருக்கேன். இந்த 5000 ரூபாய்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 3% வந்து வட்டி போடுறாங்க. ஓகேவா? அப்போது எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ நான் 5000 ரூபாய் வாங்கியிருக்கேன், எனக்கு 3% வட்டிக்கு போடுறாங்க ஒரு வருஷத்துக்கு. ஓகே, ஒரு வருஷத்துக்கு 3% வட்டி. அப்போனா எனக்கு ஒரு வருஷத்துக்கு அப்போ இதோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, ஒரு வருஷத்துக்கு மொத்தம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? SI = பிங்கிறது என்னது? அப்போ பிங்கிறது நம்மளுக்கு என்னது? 5000. ஸோ 5000 இன்ட்டு ஆறுங்கிறது என்னது? 3%. நீங்கள் 3/100 போட தேவையில்லை, அதனால டேரெக்டாகவே நம்ம என்ன போட்டிருக்காங்க? R/100 போட்டிருக்காங்க. ஓகே, அப்போ 3 இன்ட்டு டைம் வந்து 1 டிவைடட் பை 100. இப்போ 1 2 கேன்சல் ஆயிரும். 5 3s are 15. அப்போ 150. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி? 150 ரூபா வட்டி. ஓகேவா? ஸோ 5000 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? 150 ரூபா வட்டி, 3%. இப்போ இல்லைன்னா ஒரு 10% போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும்? இப்போ 10% போட்டேன்னா என்ன வரும்? எனக்கு 500 ரூபாய் வட்டி வரும். 2 வருஷத்துக்கு போட்டேன்னா என்ன வரும்? இப்போது 10% 2 வருஷத்துக்கு போட்டீங்கன்னா 0 கேன்சல் ஆயிரும். 5 × 10 வந்து 500 இன்ட்டு 2 அப்போ என்ன ஒரு 1000 rupees. ஓகேவா? ஸோ 5000 ரூபாய்க்கு வருஷத்துக்கு நம்மளுக்கு என்ன ஒரு 1000 ரூபா வட்டி வரும். புரிஞ்சா? இதுதான் கான்செப்ட். இதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதை வச்சு நம்மளுக்கு எப்படின்னாலும் கேட்கலாம். ஓகேவா? ஒன்று என்ன பண்ணுவாங்க, ஒன்று அசல் கொடுத்துருவாங்க, அசல் கொடுத்துருவாங்க, டைம் கேட்பாங்க. அசல் கொடுத்துட்டு வட்டி வீதம் கொடுத்துட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆகிற அமௌண்ட்டையும் கொடுத்துருவாங்க. அப்போ எவ்வளோ டைமில் வருது, ஸோ அப்படியும் கொஷின் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம கொஷின் ஃபார்ம் பண்ணணும். இது ஆர் தனியாக அசல் கேட்கலாம், ஆர் கேட்கலாம், டி கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து பிக்கான பகுதி. இப்போ அசல் மட்டும் அசல் நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது, ஆனால் நம்மளுக்கு என்ன கொடுத்தாங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட், எவ்வளோ அசல் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்மில் நோட் பண்ணிக்கோங்க. SI =
PRT/100. நமக்கு தேவை P மட்டும்தான். ஸோ இது எல்லாத்தையுமே இங்கிட்டு கொண்டு வந்துடுங்க. அப்போ உங்களுக்கு தலைகீழியாக மாறிடும். அப்போ என்ன வரும்? SI இன்ட்டு இந்த 100 வந்து டிவிஷனில் இருக்குது, இங்கிட்ட போகிறப்ப மல்டிப்ளிகேஷன் 100 மேலே வந்துடும். இந்த RT வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு கீழே வரப்போ டிவிஷனாக மாறிடும். ஈக்குவல் டு P. அப்போ இதோட ஃபார்முலா என்ன? அப்போ P is equal to SI இன்ட்டு 100 டிவைடட் பை R இன்ட்டு T. ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு எதோட ஃபார்முலா? பிரின்சிபிளோட ஃபார்முலா. அதே மாதிரி தான் ஆருக்கும். ஆருக்கு என்ன வரும்? அப்போ ஆரை மட்டும் நம்ம வச்சுக்கிடுவோம். நமக்கு தேவை 6. அப்போ என்ன வரும்? ஆரை மட்டும் வச்சிட்டோம்னா பியும் டியும் கீழே வந்துடும். SI இன்ட்டு 100 அப்படியே தான். அப்போ இதோட ஃபார்முலா என்ன? R is equal to SI இன்ட்டு 100 டிவைடட் பை P இன்ட்டு T. ஆறுங்க மீன்ஸ் வட்டி, எவ்வளோ வட்டி வீதம் போட்டிருக்காங்க நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட இது எல்லா வேல்யூஸும் கொடுத்துட்டு வட்டி வீதம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்ம போட்டுறணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்னது? டைமுக்கான ஃபார்முலா என்ன? இப்போ எனக்கு தேவை டைமு. அப்போ என்ன பண்ணுவீங்க? டைம் மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுங்க. அப்போ என்ன வரும்? SI இன்ட்டு 100 டிவைடட் பை P இன்ட்டு R. ஓகேவா? அப்போ டைமோட ஃபார்முலா என்ன? SI இன்ட்டு 100 டிவைடட் பை P இன்ட்டு R. அவ்வளோதான். ஸோ இந்த 3 ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எப்படி கேட்டாலும் நீங்கள் இந்த ஃபார்முலா டேரெக்டாகவும் போடலாம், இல்லைனா வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணி இங்கிட்டு கொண்டு வந்தாலும் ஓகே தான். எப்படி போட்டாலும் நம்மளுக்கு இது தெரிஞ்சு இந்த 3 ஃபார்முலா இதோட சேர்த்து 4 ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சாலே இந்த 3 ஃபார்முலா நம்ம மேக் பண்ணிடலாம். ஓகேவா? எது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸில் எதுவும்? நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஓகேவா? அசல் வந்து Pன்னு தெரியும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ இது ரெண்டும் சேர்ந்து கொடுத்த, இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு 5000 ரூபாய் வாங்கியிருக்கேன், எனக்கு 3% வட்டி போடுறீங்க ஒரு வருஷத்துக்கு. அப்போ இதோட எனக்கு எவ்வளோ கிடச்சிருச்சு? 150 ரூபா உங்களுக்கு நான் ஒரு வருஷத்துக்கு வட்டி கொடுக்கணும். நான் வட்டியே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், 1 இயராக உங்களுக்கு நான் வட்டியே கொடுக்கல, 3% வந்து வட்டி நீங்கள் போட்டிருக்கீங்க. நான் உங்களுக்கு ஒரு வருஷம் கழித்து எவ்வளோ திருப்பி கொடுக்கணும்? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தானே மொத்த தொகை நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அப்போ என்ன ஒரு 5150 ரூபா. அப்போ இது மொத்த தொகை. மொத்த தொகை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா A is equal to P plus SI. இது வந்து அமௌண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஏங்கிறது மொத்த தொகை. மொத்த தொகைங்கிறது அதாவது நம்மளோட அசலும் நம்ம வாங்கின அசலும் அந்த வாங்கின அசலுக்கு நம்ம எவ்வளோ வட்டி கொடுக்கணும். அப்போ மொத்தமாக அவங்ககிட்ட திருப்பி கொடுக்கணும்ல. அப்போ 5150 ரூபா கொடுக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட். புரிஞ்சா உங்களுக்கு? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு இந்த ஃபார்முலா? இந்த ஃபார்முலாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து SI கொடுக்காமே நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ SI சப்போஸ் கொடுக்காட்டே நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது. அதாவது டோட்டல் அமௌண்ட் வித்தவுட் SI நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த அமௌண்ட்டோட ஃபார்முலா நான் மேலே எழுதி போடுறேன். ஸோ இப்போ நம்ம அமௌண்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட அமௌண்ட்டோட ஃபார்முலா என்ன? SI ப்ளஸ் P. P ப்ளஸ் SI. இப்போது நம்மளுக்கு SIயும் பிரின்சிபலும் கொடுத்துட்டாங்கன்னா ஓகே நம்ம பண்ணிடலாம். இஃப் சப்போஸ் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்காம டேரெக்டாக மொத்த தொகையை நம்ம கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அதுக்கான ஃபார்முலா என்னன்னா A is equal to, இதுக்கு SIக்கு ஃபார்முலா தெரியுமில்ல உங்களுக்கு? இது ஆக்சுவலி ஃபார்முலா. SI அவங்க டேரெக்டாக கொடுக்கல, வெறும் பிரின்சிபல் மட்டும் கொடுத்தாங்கன்னா இதோட ஃபார்முலா என்ன? PRT/100 வருமா? SIயோட ஃபார்முலா. ஓகேவா? ஸோ SI இப்போ சப்போஸ் உங்களுக்கு என்னென்னா பிரின்சிபல் மட்டும் கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க 5000 ரூபா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு 3% கொடுத்துட்டாங்க, டைம் வந்து 2 வருஷத்துக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இது மட்டும் கொடுத்துட்டாங்க. எனக்கு என்ன கண்டுபிடினா அமௌண்ட்டு கண்டுபிடி நான் கேட்குறேன். மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு போகணும்னு நான் கேட்குறேன். ஃபஸ்ட் நம்மளுக்கு அமௌண்ட்டோட ஃபார்முலா என்ன தெரியும்? P ப்ளஸ் SI தெரியும். SIக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கும்? இதை கண்டுபிடிச்சதை நம்ம அதை சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா? இப்படியும் கொடுக்கலாம். இப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இந்த ஃபார்முலா எப்படி பண்ணுவீங்க? P ப்ளஸ் PRT/100. அப்போ P காமனாக வெளியே எடுத்திங்கன்னா 1 ப்ளஸ் RT/100. ஸோ இந்த ஃபார்முலா டைரெக்டாக அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வித்தவுட் SI கொடுக்காமல் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் இதில் கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணுற அவசியம் இல்லை. டேட்டாவே என்னது? 5000 1 ப்ளஸ் அதோட வேல்யூ என்ன? 3 × 2 டிவைடட் பை 100. ஸோ அப்போ என்ன வரும்? 5000 1 ப்ளஸ் 6 டிவைட் பை 100. அப்போ என்ன கொடுப்பீங்க? இதை LCM எடுங்க.
5000 இன்ட்டு 106 டிவைடட் பை 100. 100 + 6 106 டிவைட் பை 100. இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகி இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். அப்போ 106 50 மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ 5 ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 5000 30 3 3 5 அந்த ஒரு ஜீரோ. அப்போ என்ன வரும் 5300 ரூபா. ஓகேவா? அப்போ மொத்த தொகை எவ்வளோ கொடுக்கணும் 5300 ரூபா. புரிஞ்சா? ஸோ இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஒரு விதம் ஃபார்முலா. அமௌண்ட்டுக்கு வந்து எஸ்ஐ டைரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா இப்போ பிரின்சிபல் ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்சிபல் 5000 கொடுத்துட்டோம். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கொடுக்கல. பிரின்சிபல் வந்து 5000 ரூபா, எஸ்ஐ வந்து 300 ரூபா. அப்போ எனக்கு வந்து என்னன்னா இதோட அமௌண்ட் எவ்வளோன்னு இப்படி டேரெக்டாக கொஷின் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இஃப் சப்போஸ் இது கொடுக்காம வெறுமனே பிரின்சிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா வந்து எப்படி வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா போட்டிருக்கேன். இந்த நீங்கள் எழுத தேவையில்லை, இந்த ஃபார்முலா எழுதினா போதும். புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ இந்த 2 ஃபார்முலாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. புரிஞ்சா? டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. எத்தனை ஆண்டுகள் முடிவில் ஒரு குறிப்பிட்ட அசலானது X% வட்டி விகிதத்தில் n மடங்குகள் ஆகும். ஓகேவா? அவங்க இந்த n மடங்குகள் ஆகுங்கிறத எதை சொல்கிறாங்க? மொத்த தொகையை சொல்கிறாங்க. ஓகேவா? மொத்த தொகை வந்து n மடங்குகள் ஆகுன்றாங்க. ஓகேவா? ஒரு எத்தனை ஆண்டுகள் n, அதாவது t. ஓகேவா? t முடிவில் ஒரு குறிப்பிட்ட அசலானது, அந்த அசல் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ p எப்பயுமே அசல் வந்து p தான் வச்சுக்கிடுவோம். பட் X% வட்டி விகிதத்தில் n மடங்குகள் ஆகும். ஸோ அப்போ மொத்த தொகை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மொத்த தொகை, அதாவது ஏ என்ன சொல்கிறாங்கன்னா NP. n மடங்குக்குன்னா என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். மடங்கு வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ n × p ஒரு குறிப்பிட்ட அசலானது X% வட்டி விகிதத்தில் n மடங்குகள் ஆகும். அந்த அசலானது எவ்வளோ ஆகும்? n மடங்குகள் ஆகும். n × p போட்டோம். ஓகேவா? ஸோ அமௌண்ட்டோட ஃபார்முலா என்ன? அமௌண்ட்டோட ஃபார்முலா என்ன? SI + P தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ நமக்கு தேவை SI + P. நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கோ மொத்த தொகை எவ்வளோ கொடுத்துருக்கோம்? இவ்வளோ மடங்குகள் ஆகும், n மடங்குகள் ஆகும். அப்போ NP = SI + P. நமக்கு தேவை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் தேவை. அவங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை அவங்க கொடுக்கல. டேரெக்டாக ஒரு இவ்வளோ % வட்டி விகிதத்தை இவ்வளோ ஆண்டுகள்னு கொடுக்கல. இவ்வளோ % வட்டி விகிதம் தான் இருக்குது, n மடங்குகள் ஆகும் தான் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? SI கண்டுபிடிக்கணும். ஸோ அமௌண்ட் வந்து n மடங்குகள் ஆகுனால நம்ம NP போட்டுட்டோம். அப்போ இதில் வந்து நமக்கு தேவை SI தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சதானே ஃபஸ்ட் என்ன நம்மளுக்கு டீயோட ஃபார்முலா என்ன? SI ஃபார்முலா எழுதுங்க. SI = PRT டிவைடட் பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தேவை டீயோடது. அப்போ SI × 100 டிவைடட் பை P × R வரும். ஓகேவா? ஸோ இதாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. நமக்கு தேவை SI தேவை. ஸோ SI நம்ம கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கு தான் இப்போ போட்டிருக்கோம். ஓகேவா? அப்போ நமக்கு தேவை SIனா இந்த P இங்கிட்டு கொண்டு வந்துடுங்க. NP - P = SI. இந்த ப்ளஸ் P ஈக்குவல் இந்த பக்கம் வரப்போ -B ஆயிரும். அப்போ இதுலேருந்து Pயை காமனாக வெளியிடுங்க. n - 1 = SI. இப்போ SI வெளியே நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? P × n - 1. ஓகேவா? ஸோ இதை போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள்? இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ T = SIக்கு என்ன ஃபார்முலா? P × n - 1 × 100 டிவைடட் பை P × R. இது PB கேன்சல் ஆயிருமா? அப்போ என்ன வரும்? n - 1 × 100 டிவைடட் பை R. ஓகேவா? இதாக வந்து பார்த்தீங்கன்னா டைமோட ஃபார்முலா. இப்போ இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை ஆண்டுகள் ஒரு குறிப்பிட்ட அசலானது 2% வட்டி விகிதத்தில் 2 மடங்குகள் ஆகும் கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டேரெக்டாக இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்க. நீங்கள் இவ்வளோ போடணுங்கிற அவசியம் தேவைனா, ஏன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். T = என்னோட வேல்யூ வேணும் 2 மடங்குகள் ஆகும். அப்போ 2 - 1 × 100 டிவைடட் பை R எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2%. ஓகேவா? அப்போ என்ன 2 மடங்குகள் என்ன? 2ல் 1 போச்சுன்னா 1 × 100 2% போட்டேன், 2 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 50. அப்போ எங்களுக்கு என்ன கிடைக்கும்? T வந்து 50 வருஷம் ஆகுன்றாங்க. ஓகேவா? என்ன ஆகும்? 50 ஆண்டுகள் ஆகும்னு சொல்கிறாங்க. புரிஞ்சா? அப்போ டைம் என்னது? 50 ஆண்டுகள். புரியுதா? ஸோ இப்படி தான் கொஷின் இருக்கும். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது இப்படி தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். நீங்கள் அப்போ ஏன் இவ்வளோ சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா எப்படி வந்து தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து அடுத்து போடும்போது இங்கே ஈஸியாக போட்டுக்கிடுவீங்க. இந்த டேரெக்டாகவே நான் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன். இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு தெரியணும். ஓகேவா? ஸோ அப்போ T = n - 1 ×
1 × 100/r. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா எழுதி சப்ஸ்டிட் பண்ணால் போதும். புரிஞ்சா? அதே மாதிரி உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா இப்போ வந்து இங்கே எத்தனை ஆண்டுகள் கொடுத்துருக்காங்களே அதே மாதிரி எவ்வளவு வட்டி விகிதத்தில் கேட்பாங்க. எவ்வளவு வட்டி விகிதத்தில் ஒரு குறிப்பிட்ட அசலானது இவ்வளோ காலங்கள் ஒரு 5 ஆண்டுகளில் n மடங்குகள் ஆகும் அப்படி கேட்டாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா என்ன? இப்போ நம்ம நார்மலாக இப்போ இந்த இடத்துல போடுறேன். அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆரோட ஃபார்முலா என்ன? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? SI × 100 / P × T. ஓகேவா? SI வேல்யூ என்ன? n-1 × P × 100 / P × T. PB கேன்சல் ஆயிரும். அப்போ n-1 × 100 / T ஆயிரும். இதோட ஃபார்முலா ஆரோட ஃபார்முலா. அப்போ ஆரோட ஃபார்முலா என்ன? சேம் இதே மாதிரி தான் இன்டர்சேஞ்ச் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. R = n-1 × 100 / T. அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ரெண்டுக்கும் போட்டுக்கலாம். டைம் கேட்டாங்கன்னா n-1 × 100/r போடணும். வட்டி வீதம் கேட்டாங்கன்னா n-1 × 100 / T போடணும். அவ்வளோதான். இந்த 2 ஃபார்முலா மட்டும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடங்குகள் பற்றி கொஷின் கேட்டாங்கன்னா 2 3 மடங்குகள் ஆகும், 2 மடங்குகள் ஆகும், இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணணும். புரிஞ்சா? இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் பார்ப்போமா? மாதிரி உங்களுக்கு ஆண்டுகள் அதாவது வருடங்கள் வந்து T. ஸோ T வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா வருடங்கள் எப்படி கொடுப்பாங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 9 மாதங்கள் 9 மாதங்கள் இப்படி கொடுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி 210 நாட்கள் இப்படிலாம் கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆண்டுகள் ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதங்கள்? 12 மாதங்கள். அவங்க எத்தனை கொடுத்துருக்காங்க? 9 மாதங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும்? 3/4 வரும். அப்போ 3/4 தான் உங்களுக்கு அந்த காலம். அப்போ டீயோட வேல்யூ என்ன? டைமோட வேல்யூ என்னன்னா இதுதான் வரும், 3/4ன்னு வரும். புரிஞ்சா? அதே மாதிரி 210 நாட்கள் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள் வரும்? 365 நாட்கள். இது நார்மல் டேஸாக இருந்தால், லீப் இயராக இருந்தால் 366 நாட்கள் வரும். அப்போ 210. ஸோ 360 அவங்க 210 நாட்கள் போட்டாங்க. இப்போ நீங்கள் 2 இந்த மாதிரி பண்ணி அப்ளை பண்ணணும். ஓகேவா? இது எந்த டேபிளில் போடுங்க? 210/365 நாட்கள். ஸோ இதை போய் அப்போ வட்டி வீதம் உங்களுக்கு காலம் என்ன? இந்த மாதிரி ஆண்டுகள் வரும். ஓகேவா? ஸோ இப்படி இந்த மாதிரி நாட்கள் வச்சு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் ஃபார்முலாவில். ஓகேவா? அதே மாதிரி வட்டி வீதம் உங்களுக்கு இப்படி கேட்பாங்க 2/3%. 2/3% கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இது கலப்பு பின்னமாக இருக்குது, இது நார்மல் பின்னமாக மாற்றணும். இது 2 இன்ட்டு பண்ணணும், இதை ப்ளஸ் பண்ணணும். 1 3 3, 3 + 2 5, 5/3%. ஸோ இந்த மாதிரி மாற்றிட்டு தான் போடணும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது டக்குன்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஒரு வருடத்துக்கு எத்தனை நாட்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வருடத்துக்கு எத்தனை நாட்கள் வரும்? ஒரு வருடம்னா 365 நாட்கள். இது லீப் இயராக இருந்தால் 366 நாட்கள் வரும். அதே மாதிரி ஒரு வருடத்துக்கு எத்தனை மாதங்கள்? 12 மாதங்கள். ஓகேவா? ஸோ எப்படினாலும் கொஷின் இதை நம்ம எல்லாத்துலேயும் ஒரு கொஷின், இதை வச்சு ஒரு கொஷின் போடலாம், இதை வச்சு ஒரு கொஷின் போடலாம், இதை வச்சு ஒரு கொஷின் போடலாம். ஓகே? எல்லாத்துலேயுமே தனித்தனி கொஷின் போட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படின்னு. ஓகேவா? இதெல்லாம் பேசிக்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? கொஷின் பாருங்கள். உங்களுக்கு கொஷின் வந்து இங்கே டிஸ்பிளே ஆயிரும். ஓகேவா? நான் கொஞ்சம் எழுதி போட்டால் கொஞ்சம் எனக்கு கிளாரிட்டி வந்து சரியாக இல்லாத மாதிரி இருக்குது, ஃபீல் ஆகுது, உங்களுக்கு தெளிவாக தெரியாத மாதிரி. ஸோ கொஷின் டிஸ்பிளே ஆயிரும், இங்கிலீஷ் தமிழ் டிஸ்பிளே ஆகும், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ரூபாய் 5000க்கு 10% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன? இந்த கொஷின்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டால் தான் ப்ரீவியஸ் இயரில். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துட்டாங்க? தனி வட்டி கொடுத்துட்டாங்க. அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அசல் வந்து ரூபாய் 5000 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? வட்டி விகிதம் R வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10% கொடுத்துட்டாங்க. வருஷம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? T = 5 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க.
ஸோ நம்ம டேட்டாவே 5 ஆண்டுகள் தான் இருக்குது. ஸோ நம்ம டேட்டா அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதோட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். SI is equal to P into RT divided by 100. P-ஓட வேல்யூ என்ன? 5000 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன? 10%. T-ஓட வேல்யூ என்ன? 5 டிவைடட் பை 100. இப்போ இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிரும், இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 5 into 10 50, 50 into 10 500, 500 into 5 எவ்வளோ வரும்? 2500 ரூபாய். ஸோ எஸ்ஐ எவ்வளவு? 5000 ரூபாய்க்கு 5 வருஷத்துக்கு 2500 ரூபா வட்டி வரும். புரிஞ்சா? சம் டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ரூபாய் 68,000க்கு ஆண்டு வட்டி 16 2/3% விகிதத்தில் 9 மாதங்களுக்கு தனி வட்டி ரூபாய் டேஸாக இருக்கும். ஓகே, தனி வட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துட்டாங்க? ரூபாய் 68,000க்கு அப்போ அசல் கொடுத்துட்டாங்க, 68,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? வட்டி வீதம் எப்படி கொடுத்துருக்காங்க? 6.2/3%. அதே மாதிரி வருடம் விட கொடுத்துருக்காங்க, 9 மாதங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ இதோட ஃபார்முலா என்ன? ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஆரும் டி எப்படி இருக்குது? இது வந்து மிக்சடு ஃப்ராக்ஷன் கலப்பு பின்ன மாதிரி இங்கே மாதங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு வருஷத்தை மாற்றணும். ஏன்னா நம்ம ஒரு வருஷத்து தான் ஃபார்முலா இருக்குது. ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு வருஷத்தை மாற்றணும். அப்போ ஃபஸ்ட்டு இது 6 மாற்றுங்க. 6 என்ன வரும்? R = இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இதை ஆட் பண்ணுங்கள். 16 × 3 + 2 டிவைடட் பை 3. 16 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணினா 6 3 18, மிச்சம் 1 1 3 48. 48 + 2 என்ன வரும்? 50. அப்போ இதோட பர்சன்டேஜ் எவ்வளவு? 50 டிவைடட் பை 3%. 9 மாதங்கள் வருஷத்தை மாத்திரம் என்ன பண்ணணும்? 9/12. 3 9 4 12. அப்போ 3/4. இதாச்சும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன? SI is equal to P RT divided by 100. 68,000 into 50 into 3 அந்த கீழே போட்டுருங்க. 50 டிவைடட் பை 3, 3 டிவைடட் பை 4 into 100. ஓகேவா? இது அதோட வேல்யூ. 50 டிவைட் பை 3, 3 டிவைட் பை 4. இதெல்லாம் மாற்றினோம்னா அதை எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணு. இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிரும், இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 3 3 கேன்சல் ஆயிரும். 1 4s are 4, 1 4s are 4, ரிமைனிங் 8 2 வரும். ஸோ 6ல் 4 போச்சுட்டு மிச்சம் 7 நாங்கள் 28. அப்போ என்ன வரும்? 170. அப்போ 170 × 50 எவ்வளவு? 17 5 5 35 கஞ்சு சாரி 7 35 மிச்சம் 3 1 5 5 3 8 85 2 0 போட்டுக்கோங்க. அப்போ 8,500 ரூபா. ஓகேவா? புரிஞ்சா? அதாவது 9 மாதங்களுக்கு 68,000 ரூபாய்க்கு எவ்வளோ வட்டி வரும்? 8,500 ரூபா வட்டி. புரிஞ்சா உங்களுக்கு? இந்த சம் புரிஞ்சா? டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? தேர்ட் கொஷின் பாருங்கள். ரூபாய் 6,750 210 நாட்களுக்கு 10% வட்டி விகிதம் தனி வட்டியை காணுங்க. ஓகேவா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? தேர்ட் கொஷினு அசல் வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 6,750 ரூபாய். ரூபாய் 6,750. இப்போ வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10%. டைம் எவ்வளோ? வருடம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 219 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே ட்விஸ்ட் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா? ஸோ 219 நாட்கள். இதை நம்ம என்ன மாற்றணும்? ஒரு வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? T = 219 டிவைடட் பை 365. ஓகேவா? எந்த டேபிள் அடிக்கலான்னு பாருங்கள். 210 29 19 இதை அடிக்க முடியாது. ஸோ இது அப்படியே இருக்கட்டும், நம்ம லாஸ்ட்டில் அடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் எடுத்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். SI is equal to P RT divided by 100. ஓகே, பியோட வேல்யூ என்ன? 6,750. R வந்து 10%. T வந்து எவ்வளோ? 219 டிவைடட் பை 365 இன்ட்டு 100. இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிடும், இங்கே ஒரு 0 இங்கே 0 கேன்சல் ஆயிரும். இதை 5 டேபிள் அடிக்கலாம். 1 5s are 5, மீதம் ரிமைனிங் 1, 3 15 மிச்சம் 2, 5 25. இது 7 35 மிச்சம் 3 15. இதை அடிக்க முடியுமான்னு பாருங்கள். 3 டேபிளில் 73 × 3 3 3s are 9, 7 3s are 21, 219. அப்போ 73லே அடிக்கலாம். 73 3 தடவை அடிக்கலாம். 73 3 தடவை அடிச்சோம்னா 219 வரும். இப்போ 135ஐயும்
3ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 5 3 15 5 மிச்சம் 1 3 9 1 10 மிச்சம் 1 1 3 3 3 1 4. உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் 405. எவ்வளவு எஸ்ஐ எவ்வளவு 405. 219 நாட்களுக்கு 679 ரூபாய்க்கு 405 ரூபா வட்டி. புரிஞ்சா? டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த சிம்பிள் வருடத்திற்கு 7.1/2% வட்டி வீதத்தில் ஏப்ரல் 9 நல்லா கவனிங்களேன். வருடத்துக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு வட்டி வீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7.1/2% கொடுத்துட்டாங்க. ஏப்ரல் அதாவது டைம் எப்படி கொடுக்குறாங்கன்னா ஏப்ரல் 9ஆம் தேதி 2010 முதல் ஜூன் 9 2010 வரையிலும் ரூபாய் பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 6000 ரூபாய்க்கான தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க. புரிஞ்சா? ஸோ அதை பி கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க. டைம் வந்து ஏப்ரல் 9 2010 முதல் ஜூன் 2010 வரை கொடுத்துருக்காங்க. அப்போ ஏப்ரல் மே ஜூன் மொத்தம் 3 மாதத்துக்கான வட்டி தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம ஃபஸ்ட்டு நீ மாற்றுங்க, நார்மலாக மாற்றுங்க. இன்ட்டு ப்ளஸ்ஸு 7 2s are 14 14 + 1 15 15/2% நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து 4ஆக கன்வெர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அபடமாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஏப்ரல் 9 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? மொத்தம் எத்தனை நாள் ஏப்ரலில்? 30 நாள். அது என்ன 9 மைனஸ் பண்ணி அந்த 21 நாள் மிச்சம் இருக்குது. ஓகேவா? முதல் இது வரையிலும் அது ஃபுல்லாக மே மாதம் ஃபுல்லாக இருக்குது. மே மாதம் ஃபுல்லாக 31 நாள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜூன் வந்து 9ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ எல்லாத்தையும் இப்போ ப்ளஸ் பண்ணுங்க. என்ன வரும்? 10 11 மிச்சம் 1 61. மொத்தம் 61 நாட்களுக்கான வட்டி தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ கண்டுபிடிச்சாச்சு? 61 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ 61 நாள் வட்டினா அப்போ ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதை 61 நாள் வட்டி. அப்போ 365ல் 61 நாள் வட்டி கண்டுபிடிக்கணும். ஒரு வருஷத்துக்கு 365னா அப்போ 61 நாளுக்கான வட்டி தான் கேட்குறாங்க. நீங்கள் ஃபார்முலா போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். SI = PRT / 100. அப்போ பியோட என்ன 1000 ரூபீஸு. ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15/2. டி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 61/365. ஓகேவா? இன்ட்டு 100. ஸோ எப்படி அடிங்க? இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகிடும். ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 1 2s are 2 5 2s are 10. ஓகேவா? இதை 5 டேபிள் அடிங்க. 1 5s are 5 7 5s are 35 ரிமைனிங் 1 3 5s are என்ன வரும்? 15 வரும். அப்போ 73 அடித்தாச்சு. மிச்சம் என்ன இருக்குது? இங்கே ஒரு 15 இருக்குது. ஸோ 61. இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷன் 73 டேப்பில் வகுத்து பார்க்கணும். ஓகேவா? இப்போது 15 61 மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 5 1 5 30 மிச்சம் 3 1 6 6 3 9. அப்போ என்ன ஒரு 915 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ மேலே மல்டிப்ளிகேஷன் பண்ணது என்ன இருக்குது? 915 / 73. இது 1 டைம் 73 வருமா? 1 டைம் 73. அப்போ 91 73 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ வரும்? ஸோ இதை நம்ம என்ன பண்ணலான்னா இப்படி போடலாம். இந்த மாதிரி நம்ம நார்மல் டிவைட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி போடுங்க. 915 73ஆல் டிவைட் பண்ணும். 1 டைம் 73 11 11ல் 3 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 8. ஓகேவா? இங்கே என்ன ஆகுது? 8 8ல் 7 போச்சுன்னா 1. நெக்ஸ்ட்டு 5 கீழே இருக்கணும். ஓகேவா? ஸோ 73 வந்து 2 தடவை போட்டோம்னா 6 14. இன்னொரு 73 போட்டோம்னா 9 15 200க்கு மேலே போயிடும். ஓகே, ஸோ அப்போ வந்து 2 தடவை என்ன வரும்? 2 தடவை 2 6 7 2 14 146. ஓகேவா? 15ஆல் அடித்தோம்னா 9 வரும். இங்கே வந்து 7 வரும். 7 4 போச்சுன்னா 3. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 5 கீழே இறக்கியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்பர் இல்லை. அப்போ 0 ஆட் பண்ணுங்கள், மேலே ஒரு புள்ளி வைங்க. ஓகேவா? ஸோ 73 எத்தனை தடவை போடலாம்? மிச்சம் 1 7 5 35 3 15 மிச்சம் 1 7 35 36 வருது. 365. அதுக்கு மேலே போட்டோம்னா அதிகமாக போயிடும். அப்போ 5 டைம்ஸ் எவ்வளோ வருது? 5 டைம்ஸ் 365. இப்போ 10ல் 5 போச்சுன்னா 5. இங்கே வந்து என்ன வந்துடும்? இங்கே வந்து 8 8ல் 6 போச்சுன்னா 2 250. ஓகேவா? ஸோ 250 இப்படி போய்கிட்டே இருக்கும். 2 தடவை போடலாமா 3 தடவை போடலாமா? 73 3 தடவை போட்டோம்னா 3 9 219. அப்போ 3 தடவை போட்டிங்கன்னா 219. அப்போ அடிச்சிங்கன்னா 1
இங்கே என்ன ஆயிரும், இங்கே 4 3 போச்சுன்னா 1, இங்கே 310. ஸோ நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும். நம்ம ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்கள், 2 தான் 2 லைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 12.50. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட். இப்போ இதை அடிச்சுக்குது உங்களுக்கு என்ன கிடைக்குது, 12.53. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, 12.74, 12.50, 13.07, 13.50. ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குது, 12.5 வந்து 50 வந்துருச்சு. அடுத்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ 12.50 தான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? அவங்க அதுக்கு மேலே போடலை. ஸோ நம்ம இதோட நிப்பாட்டிக்கலாம். புரிஞ்சா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஸோ 5th கொஷின் பாருங்கள். ரூபாய் 10க்கு, ரூபாய் 10னா பி வந்து கொடுத்துட்டாங்க 10 ரூபாய். ஓகேவா? 10 ரூபாய் 4 மாதங்களுக்கு மாதம் ரூபாய்க்கு 3 பைசா தனி வட்டி, இதப்படி தனி வட்டியானது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே உங்களுக்கு என்னென்னா மந்தில் தான் இருக்குது, அதனால் நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? டீங்கிறது 4 மாதங்கள் கொடுத்துட்டாங்க. பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா R வந்து 3 பைசா, அதாவது 3 பைசா கொடுத்துட்டாங்க. 3 பைசா தனி வட்டி வீதப்படி மாதம் ரூபாய்க்கு, ஒரு மாதத்துக்கு 3 பைசா வட்டி, மாதம் ரூபாய்க்குன்னு கொடுத்துட்டாங்க. 3 பைசா பெர் ரூபி பெர் மந்த்து. ஓகேவா? ஒரு ரூபாய்க்கு 3 பைசா 3 மாதத்துக்கு, இது எல்லாமே நம்ம மாதத்தான் இருக்குது. ஸோ நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ண நம்மளுக்கு அவசியமே கிடையாது. ஸோ எல்லாமே மாதங்கள் தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு எதில் கொடுத்துருக்காங்க, மாதத்தில் தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மாற்றணும்னு தேவையில்லை. ஓகேவா? ஸோ அப்போ P = ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணி இதை மாற்றணும், ஏன்னா பைசாவாக இருக்குல்ல, பைசாவை நம்ம போட முடியாது. இது ஃபஸ்ட்டு பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 1 ரூபி = 100 பைசா. அப்போ 3 பைசா எவ்வளோ வரும், 3 பைசா = 3/100. அப்போ எவ்வளோ, 3%. ஒரு மாதத்துக்கு 3% கொடுத்துருக்காங்க. அப்போ 4 மாதத்துக்கு எவ்வளவு, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ SI = PRT/100. ஸோ எல்லாமே மாதங்களும் இருக்கிறனால நம்ம இங்கே வருஷத்தை மாற்ற தேவையில்லை, ஏன்னா நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு மாதத்தில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 10 ரூபா 4 மாதத்துக்கு 3% வட்டி. அப்போ என்ன ஒரு, இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 4 12. ஓகேவா? 12/10 என்ன வரும், 1.2. அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ, 4 மாதத்துக்கு எவ்வளோ வருது மொத்தமாக, 4 மாதத்துக்கு 1.2. ஒரு மாதத்துக்கு 3 பைசானா 4 மாதத்துக்கு 1.2 வரும். புரிஞ்சா? நம்ம டேட்டா இப்போ முன்னாங்க 12 டேட்டாவே நம்ம போட்டுடலாம், இருந்தாலும் அதை மாற்றி நம்ம போடணும். புரிஞ்ச டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு ஆண்டிற்கு 5% தனிவட்டி வீதம், 5 ஆண்டுகளுக்கு தனிவட்டி ரூபாய் 5 எனில் அசலின் மதிப்பு யாது? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா அசல் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு ஆண்டிற்கு 5% தனிவட்டி வீதம், 5%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 5% கொடுத்துருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு, T வந்து 5 ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? தனிவட்டி SI கொடுத்துட்டாங்க. தனிவட்டி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ரூபாய் 5 கொடுத்துட்டாங்க. அப்போ P என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஃபார்முலா, P வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு SI ஃபார்முலா என்ன, SI = PRT/100. நமக்கு தேவை Pயோட ஃபார்முலா. நம்ம என்ன பண்ணுவோம், P = SI × 100/R × T. SI வேல்யூ என்ன, 5 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? × 100/R எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5%. எத்தனை வருஷத்துக்கு, 5 வருஷத்துக்கு. 5 கேன்சல் ஆயிரும், இங்கே ஒரு 5, 2 10 20. அப்போ அசல் எவ்வளவு உங்களுக்கு, 20 ரூபா. அசல் 20 ரூபா, ஃபைனல் ஆன்சர். அசல் வந்து 20 ரூபா. டவுட்ஸ் இருக்கா அந்த சம்மில்? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? கொஷின் பாருங்கள். ரூபாய் 6000 ரூபாய் ஒரு வங்கியில் செலுத்துகிறார். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா 6000 ரூபாயை வங்கியில் 5 வருஷத்துக்கு கொடுத்து 5 வருஷம் கழித்து 7500 வாங்குறாரு. ஓகேவா? அப்போனா வட்டி எவ்வளவுன்னு கேட்குறாங்க, வட்டி விகிதம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க இந்த கொஷின். ஸோ இந்த கொஷின் என்ன பண்ணுன்னா 6000 ரூபாங்கிறது உங்களுக்கு இதில் வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு அவங்க கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா அசல் கொடுத்துட்டாங்க. 6000 ரூபாய் கொடுத்து 7500 வாங்குறாங்க. 6000 ரூபாய் கொடுத்து 5 வருஷத்துக்கு அப்புறம் 7500 வாங்குறாங்க. அப்போ இது என்னது, இது அமௌண்ட்டு. புரிஞ்சா? 6000 ரூபாய் கொடுத்து 5 வருஷத்துக்கு அப்புறம் 7500 வாங்குறாங்கன்னா அசல் வந்து P கொடுத்துட்டாங்க, அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம இதில் இருந்து ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அமௌண்ட்டோட ஃபார்முலா என்ன,
பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா. அப்போ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் எவ்வளவு, அமௌண்ட் எவ்வளவு 7500 ஓகேவா. பிரின்சிபல் எவ்வளவு, அது அசல் எவ்வளவு 6000 ரூபா. நம்மளுக்கு எஸ்ஐ தெரியுமா, தெரியாது. ஸோ இது இங்கிட்டு கொண்டு வந்துடுங்க. 7500 6000 ரூபாய் மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும், எஸ்ஐ. அப்போ மைனஸ் பண்ண ஒரு 1500 ரூபா. அப்போ எஸ்ஐ எவ்வளவு 1500 ரூபா. நீங்கள் டேட்டாவே கண்டுபிடிச்சிடலாம். 6000 ரூபா கொடுத்து 5 வருஷத்துக்கு அப்புறம் 7500 வாங்கினாருன்னா அப்போ 6000 எல்லாத்தையும் மைனஸ் பண்ணால் 1500 உங்களுக்கு என்ன எஸ்ஐ வந்துடும். இப்போ நம்மளுக்கு தேவை என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்ஐ ஃபார்முலா என்ன, PRT டிவைடட் பை 100. ஸோ நமக்கு தேவை ஆரோட ஃபார்முலா. அப்போ என்ன பண்ணணும், R is equal to SI into 100 divided by P into T. ஓகே, SI எவ்வளவு 1500, 100 அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6000 ரூபா ஓகேவா. டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5 வருஷம். ஸோ டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5 வருஷம் கொடுத்துட்டாங்க ஓகேவா. ஸோ இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும், இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும், இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். 4 5 5 3 5 15 30 1 6 I 3 சாரி 5 30 5 30. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஈக்குவல் எவ்வளவு 5%. ஓகேவா. ஸோ நமக்கு என்ன வரும் 5%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன வரும் 5%. இந்த கொஷின் நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. 6000 ரூபாய் கொடுத்து 5 வருஷம் கழிச்சு 7500 வாங்குறாங்கன்னா அவங்க பிரின்சிபலும் அமௌண்ட்டும் தான் கொடுத்துருக்காங்க லோசி. வட்டி எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு தனி வட்டின்னு கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ணணும், தனி வட்டி கண்டுபிடிச்சி தனி வட்டி ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மாரோட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு 5% கிடச்சிடும். புரிஞ்சு அந்த சம் டவுட்ஸ் இருக்கா. ஸோ 8th சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எத்தனை ஆண்டுகள் முடிவில் ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி விதத்தில் 3 மடங்குகள் ஆகும். இந்த கொஷின் நம்ம லாஸ்ட் 2 ஃபார்முலா பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா. அந்த மாதிரி ஃபார்முலா கொடுத்தவங்க என்ன கண்டுபிடிக்கணும், அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எத்தனை ஆண்டுகள் முடிவில் ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆர் வந்து கொடுத்துட்டாங்க 8% வட்டி விதத்தில் 3 மடங்கு ஆகும். 3 மடங்குகள் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோன்னா கொடுத்துருக்காங்கன்னா அமௌண்ட் வந்து 3 மடங்குகள் ஆகும் கொடுத்துட்டாங்க ஓகேவா. அப்போ அமௌண்ட் வந்து 3 மடங்கு ஆகும். இதுக்கு ஃபார்முலா என்ன நம்ம பார்த்தோம், இதுக்கு டேரெக்டாக நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிடுங்க. ஃபார்முலா என்ன, T is equal to n minus 1 into 100 divided by R ஓகேவா. என்னங்கிறது 3 மடங்குன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ 3 minus 1 into 100 divided by R எவ்வளோ கொடுத்துருக்காங்க 8 ஓகேவா. ஸோ இப்போ 3ல் 1 போச்சுன்னா 2 into 100 divided by 8. 2 2 4 2 8 1 4 2 8 மிச்சம் 2 I 20. அப்போ T is equal to எவ்வளவு 25 ஆண்டுகள் முடிவில். அப்போ இதோட ஆன்சர் என்ன 25 ஆண்டுகள் வரும் ஓகேவா. புரிஞ்சு அந்த சம்மோட ஆன்சர் வந்து 25 ஆண்டுகள். இதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கேட்கலாம் ஓகேவா. ஸோ டவுட்ஸ் இருக்கா. ஸோ இந்த லாஸ்ட் கொஷினுக்கு நீங்கள் டேரெக்டாக அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாலே போதும். உங்களுக்கு இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், பாருங்கள் ஓகேவா, உங்களுக்கு புரியும். ஓகே, சம்ம டவுட்ஸ் இருக்கா. ஸோ இந்த டோட்டலாக வந்து நம்ம தனி வட்டியோட பேசிக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த பேசிக்ஸ் வச்சுட்டு அது ரிலேட்டடான ஒரு 8 சம்ஸ் பார்த்துருக்கோம். இந்த சம்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். TNPSC Group 4 SSCR ப்ரிப்பேர் பண்ணி தான் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஓகேவா. ஸோ ரெக்வஸ்ட்டு நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேவா. தேங்க்யூ வெரி மச்.